வணக்கம். நான் உங்கள் பாலாஜி ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நேயர்களே, 2026 மற்றும் 2027 இந்த காலகட்டத்தில் பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் இன்னைக்கு பார்க்குற ராசி என்னன்னா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ராசியா இந்த சிம்ம ராசி உங்களுக்கு இருக்கு. இதுல முக்கியமாக பார்க்கும்போது இந்த ஆண்டோட தொடக்கத்திலேயே உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல சீராகவும் நிலுவையில் இருந்த வரவுகள் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய யோகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது கடன் கொடுத்திருந்தாலோ இல்லை ஒருத்தங்கிட்ட பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாலோ அந்த பணங்கள் உங்களுக்கு வர வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு 5 ரூபா செலவு பண்ணி 5 ரூபா வீட்டில் வச்சு மிச்சம் பண்ணுற அளவுக்கு பாருங்க. வரவுக்கு மிஞ்சின செலவுகளை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதலீடு ரீதியில் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு தங்கம் அல்லது சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. அதாவது தங்கமாக ஒரு காயின்ஸாக நீங்கள் வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரி முதலீடில் போடும்போது உங்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல லாபஸ்தானம் கொடுக்கறதுக்குள்ளான ஆண்டா உங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையா இந்த வருஷம் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இந்த சிம்ம ராசிக்கு உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நல்ல பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேலையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பளம் உயர்வு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நல்லா இருக்கு. அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கடினமான உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு பாடுபடுறமே, எவ்வளவு சம்பாதிக்கிறோமே, எதுவுமே மிச்சமாகலையே, அதுக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு இருந்தவங்க எல்லாருமே இந்த புத்தாண்டு பலனில் இருந்து சிம்ம ராசிக்கு பாட்டுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. எனவே உங்களுக்கு நல்ல யோகம். முக்கியமாக ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள், அதாவது நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க, நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க மூலமாக நல்ல ஒத்துழைப்புகள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில் உள்ளவங்க சக நண்பர்கள், சக ஊழியர்கள் மூலமாகவும் ஒத்துழைப்பு, நமக்கு ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது முக்கியமாக பார்க்கும்போது குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு குடும்பத்தில் இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்குள்ளான வாய்ப்பு நல்லா அமையும். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் செய்யலாம், இல்லை ஏதோ ஒரு விசேஷங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கும். முக்கியமாக நீண்ட காலமாக திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இல்லை பிள்ளைகளுக்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வர்ற யோகங்கள் இருக்கு. இது வரைக்கும் தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் விட்டு கண்டிப்பாக இதுக்குள்ளான சாதகமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அப்ப வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்தது. அந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனுக்குடன் விலகி போறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு. அதாவது சோறாக்கும் போது சண்டை, சோறுதிங்கும் போது ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவல்ல பிரிவினை வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்கு வர்றதுக்குள்ளான வாய்ப்பு கணவன் மனைவிக்கு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பிள்ளைகள் வழியில நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரலாம். புரியுதுங்களா? அதாவது அவங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் சீட்டு கிடைக்காதவங்க காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குது, இல்லை வேலை இல்லாத பசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், இந்த மாதிரி பிள்ளைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வர்றதுக்குள்ளான வாய்ப்பு இந்த வருஷம் நல்லா இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த சிம்ம ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? உடல் ரீதியில், மன ரீதியில் இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாமே இது வரைக்கும் இருந்தது. இனியும் அந்த உடல் ரீதியில் கொஞ்சம் கவனம். முக்கியமாக நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளை கட்டுக்கோப்பாக பார்த்துக்கோங்க. எது நமக்கு ஒத்து வருது, எது வரல அப்படிங்கிறத பார்த்து அந்த உணவு வகைகளை நீங்கள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. சரிங்களா? அதே மாதிரி மன அழுத்தம், இந்த வேலைனால ஒரு தொந்தரவுகள், குழப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக தீரணும்னா ஒரு தியானங்கள் பண்ணுங்க, நடப்பயிற்சிகள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சி, பாசிட்டிவ் எனர்ஜிகள் கிடைக்கும். அப்போ தன்னம்பிக்கையும் கிடைக்கும். நம்மளால முன்னேற முடியும், அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கும். சரிங்களா? அப்போ முக்கியமாக இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனார் கோவில், அப்படி சூரியன் பகவான் கோவில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க. அப்படி சூரியன் கோயிலுக்கு பக்கத்தில் இல்லை, கும்பிட முடியலைன்னா
காலையில் நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டு எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு வாங்க. அந்த சூரியனோட வெளிச்சம் எப்படி பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் நல்ல பிரகாசமாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் முக்கியமாக பார்க்கும்போது ஆதரவற்றவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்தில் பொது பலன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலிமா உங்களோட டீட்டெயில் ஜாதகத்தை அனுப்புங்க. ஜாதகம் இல்லாதவங்க பேர், டேட் ஆஃப் பர்த், டைமு, எந்த ஊரில் பிறந்தீங்க அந்த டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து இப்போ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, இனிமேல் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிற எல்லா பலன்களையுமே கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.